إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணை, மாபெரும் கிருபை, இன்றைய ஜும்மா தின கடமைகளை அவனுடைய இல்லத்தில் நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று குழுமை செய்திருக்கின்றேன். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நான் போற்றி புகழ்கின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எல்லாம் எவ்வித முன்மாதிரியும் இன்றி, யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி தன்னந்தனியாக படைத்தான். அவன் படைத்தவைகள் பிரமாண்டமானவைகளானாலும் அற்பமானவைகளானாலும் படைத்து வெறுமனே விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான். படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கே உரியதல்லவா? அவன் சதாவும் காரியத்திலே இருக்கின்றான். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும், அவர்களுடைய தோளோடு தோளூட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இயேசு என்கின்ற இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இயேசு என்று ஒரு பெயர் உண்டு. இறை தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆதாம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், நோவா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அப்ரஹாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஐசக் என்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இஸ்மவேல் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்,
நோவா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவ்வாறு இறை தூதர்களை அவரவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதங்களிலே சற்று வித்தியாசமாக அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், அவர்களுக்கு இயேசு என்ற பெயரும் உண்டு. அவர்களுடைய தாயாரை பற்றி நாம் கொஞ்சம் பார்த்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறை பார்க்கலாம். இது قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. இம்ரானின் மனைவி, என் இறைவனே. இம்ரான் என்றால் ஆல இம்ரான் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இம்ரானின் குடும்பத்தினர். இம்ரான் ஒரு பெரிய அரசர். அவருடைய மனைவி இறைவனிடம், என் இறைவனே, என் கர்ப்பத்தில் உள்ளதை உனக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்கிறேன். எனவே இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும், பிறகு فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيدها بك وذريتها من الشيطان الرجيم. பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு கர்ப்பம், அந்த கர்ப்பத்திலே ஆண் குழந்தையாக இருக்கும் என்று இம்ரானுடைய மனைவி நினைத்தார்கள், மரியமுடைய தாயார். ஆனால் அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும், என் இறைவனே, நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கிறேன் என கூறியதையும் நினைவு கூறுங்கள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான். ஆண் பெண்ணை போல் அல்ல. மேலும் அந்த தாய் சொன்னால், அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன், தாயே பிள்ளைக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன், இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்குகள் இருந்தும் காப்பாற்ற திடமாக உன்னிடம் காவல் தேடுகிறேன் என்று சொன்னார். பைத்துல் முகத்தஸுடைய ஊழியத்திற்காக தான் ஆண் குழந்தையை பெற்றெடுப்போம், அதை அப்படியே இறைவழியிலே நேர்ந்த பிரகாரம் விட்டு விடுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் பெற்றது பெண்ணை. அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அக்குழந்தையை அழகாக வளர்ந்திடச் செய்தான். அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான். ஜக்கரியா அவள் இருந்த மெஹ்ராபுக்குள், அந்த சிறுமி இருந்த மெஹ்ராபுக்குள் தொழுமறைக்கு போகும்போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார். அந்த ஏரியாவிலே இல்லாத உணவு, விளைச்சல், அந்த உணவு விளைச்சலிலே இல்லாத, நடைமுறையிலே இல்லாத, அந்த சீசனிலே வராத உணவுகள், பழங்கள், அவைகளை எல்லாம் பார்க்கும் போது அப்பொழுது காலத்துகுவ கேட்கிறாங்க இவங்க. காலையா மரியமோ அன்னாலகி ஹாதா காலத்துகுவ மின் இந்தில்லாஹ் இன்னல்லாஹ யர்சுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். மரியமே, உணவானது உனக்கு எங்கிருந்து வந்தது என்றவர் கேட்டார். அது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவருக்கு கணக்கின்றி உணவளிக்கிறான் என்று அந்த சிறுமியான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல எனக்கு ஒரு சந்ததியை தா, அவர்கள் வயசானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்று யஹ்யா என்று பெயர் வைத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை வழங்கினார். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்களிலே தான் இறை தூதர்கள், பெண்களிலே இறை தூதர் கிடையாது. இருந்தாலும் சிறப்பித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் இருப்பார்கள் சொன்னால் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கன்னித்தாய், எந்த ஆடவனும் தொடாமல் அல்லாஹுடைய வாக்கை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தவர்கள். குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள் இருக்கின்றது. பெண்கள் என்று பொதுவாக அந்நிசா என்று ஒரு அத்தியாயம், 4வது அத்தியாயம் இருக்கிறது. மற்றபடி பெண்ணுடைய பெயர் உள்ள அத்தியாயம் என்று சொல்லி பார்த்தால் சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயம் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயராலே இருக்கின்றது.
சொர்க்கத்திற்காக நன்மாராயம் கூறப்பட்ட 2 பெண்களிலே கொடுங்கோலன் பிராவுனுடைய மனைவியும் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆனிலே தனியாக அல்லாஹ் சொல்லவே இல்லை. மஸீஹ ஈசா இப்னு மரியம் அல்லது ஈசா இப்னு மரியம், தடவக்கூடிய மரியமுடைய மகன் ஈசா அல்லது மரியமுடைய மகன் ஈசா என்றுதான் அதிலே பெரும்பாலான இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான கற்பு நெறிமிக்க, அவர்கள் மரியா என்று சொல்லுவார்கள், மேரி என்று சொல்லுவார்கள், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கற்பொழுக்க மிக்கவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். மற்ற இறை தூதர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவர்கள் குழந்தையிலேயே நபியாக்கப்பட்டார். தொட்டில் குழந்தையாக இருக்கும் போதே அவர்கள் இறை தூதராக ஆக்கப்பட்டார்கள். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அந்த மக்களுக்கு மத்தியிலே அதை கொண்டு வருகிறார்கள். அந்த மக்களிலே பல பேர், உன்னுடைய குடும்பத்திலே எவரும் எவ்வாறு இருக்கவில்லையே, மோசமான நடத்தை உள்ளவளாக இருந்ததில்லையே, ஒரு கணவன் இல்லாமலேயே தப்பான முறையிலே நீ கருத்தரித்து பிள்ளையை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு மத்தியில வெட்கம் இல்லாமல் வருகிறாயே என்று அவர்கள் கேட்டார்கள். உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் அல்லாஹுக்காக நோன்பிருக்கிறேன், உண்ணா நோன்பல்ல, பேசாது நோன்பிருக்கிறேன். என்னுடைய குழந்தையிடம் நீங்கள் கேளுங்கள், என்னுடைய குழந்தையிடம் நீங்கள் கேட்டால் அந்த குழந்தை சொல்லும் என்று. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊர் மக்கள், தொட்டில் குழந்தையிடம் நாங்கள் எப்படி பேசுவோம், அது எப்படி எங்கள்கிட்ட பேசும் என்று அவர்கள் கேட்ட போதுதான் அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். நான் அல்லாஹுடைய அடியான், அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், இறை தூதராக்கி இருக்கின்றான். உங்களுக்கு எதையெல்லாம் ஆகுமாக்க வேண்டுமோ அதை ஆகுமாக்கி, உங்களுக்கு தடுத்த விஷயங்களை தடுத்து என்னை அவன் இறை தூதராக ஆக்கியிருக்கின்றான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் தம் குழந்தையிடமே கேட்கும்படி அதன்பால் சுட்டி காட்டினார். நாங்கள் தொட்டில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் கால இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, தொட்டில் குழந்தை, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அவன் எனக்கு வேதத்தை இன்ஜீலை கொடுத்திருக்கிறான், இன்னும் என்னை நபியாக இறை தூதராக ஆக்கியிருக்கின்றான், இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை முபாரக்கானவனாக அபிவிருத்தி நிறைந்தவனாக நற்பாக்கியம் உடையவனாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஜக்காத்தை முறையாக கொடுக்க வேண்டும் என்று வசியத்து செய்து கட்டளையிட்டிருக்கின்றான் என்று. அது மட்டுமல்ல, என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக என்னை ஏவி இருக்கின்றான், நற்பேறு கட்ட பெருமைக்காரனாக என்னை அவன் ஆக்கவில்லை. இன்னும் நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் என்று அக்குழந்தை கூறிய உடனே அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார். அப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் பல அற்புதங்களை செய்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வே சொல்கிறான், மரியமுடைய மகன் ஈசாவே, நான் உன் மீதும் தாயார் மீதும் அருளிய என்னுடைய நிஅமத்துகளை அருட்கொடைகளை நினைத்து பாரும். பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவி அளித்து நீர் தொட்டிலும் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் மனிதர்களிடம் பேச செய்ததையும், இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்து பார். இன்னும் நீர் களிமண்ணால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் உத்தரவை கொண்டு பறவையாகியதையும், இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரனையும் சுகப்படுத்தியதையும் நினைத்துப்பார். இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறைகளிலிருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்துப்பார். அன்றையின் இஸ்ராயலின் சந்தையினரிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த போது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை என்று கூறிய வேளை அவர்களை உமக்கு தீங்கு செய்யாதவாறே நான் தடுத்து விட்டதையும் நினைத்து பாரும் என்று
இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுகிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இதையெல்லாம் அவர்களாக செய்தார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த இறை தூதரும் எந்த ஒரு மஜிசாத்தையும் அற்புதத்தையும் அவர்களாக செய்ய முடியாது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடி அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்கி போட்டார்கள், அது பாம்பாக மாறியது. தங்களுடைய சட்டப்பையிலிருந்து கையை வெளியே எடுத்தார்கள், அது பிரகாசமான ஒளியாக மாறியது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள், பாறை வெடித்தது, நிறைமாத கர்ப்பமான ஒட்டகம், பெண் ஒட்டகம் அதிலிருந்து வெளிப்பட்டது. இப்படி இறை தூதர்கள் அனைவருக்குமே மௌஜிசாத்துகள் வழங்கப்பட்டன. அதெல்லாம் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டுதான் வழங்கப்பட்டது. ஆகையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே அவன் கொடுத்த நியமத்துகளை எல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், மரியமுடைய குமாரர் மசீஹ் இறை தூதரே என்று வேறில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய புத்திரன் என்கிறார்கள், தேவகுமாரன் என்கிறார்கள், பொய்யிலே ஊறி திளைக்கின்றார்கள். மரியமுடைய மகன் மசீஹ் இறை தூதரே தவிர வேறில்லை. இவருக்கு முன்னரும் தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர். இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர். இவ்விருவரும் மனிதர்களைப் போல் உணவு உண்பவர்களாகவே இருந்தார்கள். இதை விட வேற என்ன வேணும்? இவர்கள் இறை தூதராக இருந்தாலும், தந்தை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தாலும், அவர்கள் என்ன செய்தார்கள்? பசி தாகம் உடையவர்களாக, ஊனுறக்கம் கொண்டவர்களாக, மலஜலம் சுமந்தவர்களாக, எல்லா விதமான மனித பலகீனங்களும் உள்ளவர்களாகத்தான் தாயையும் பிள்ளையையும் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்புறம் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கடவுள் எப்பவும் மனிதனாகவே முடியாது, மனிதனும் எப்பொழுதும் கடவுளாகவே முடியாது. நான் கடவுள், கடவுளுடைய காரியதரிசி, கடவுளிடமிருந்து வந்திருக்கின்றேன் என்று யாரெல்லாம் தனக்கு கடவுள் தன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பொய் சொல்லுகிறார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறு சொல்லவே இல்லை. நான் அல்லாஹுடைய அடிமை, அவனுடைய தூதர், உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்து அனுப்பி இருக்கின்றான் என்றுதான் சொன்னார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் அல்லாஹுடைய பிள்ளை என்று அவர்களை சொல்லவில்லை. எதற்கு அல்லாஹுக்கு பிள்ளை? எதற்கு கடவுளுக்கு பிள்ளை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நித்திய ஜீவன், நிலையான அரசன், அவனுக்கு எந்த விதமான இணை துணையும் இல்லை, அவனுக்கு மனைவியரும் இல்லை. அவனுக்கு எதற்கு பிள்ளைகள்? எனக்கு பிள்ளைகள் வேண்டும். ஏனென்றால் நான் சிறுவனாக இருந்து, வாலிபனாக இருந்து, வயோதிகரமாகி கடைசியிலே இந்த மண்ணை விட்டும் இந்த உலகை விட்டும் பிரிய வேண்டிய நிலை. அப்பொழுது என்னுடைய பொறுப்புகளை கவனிக்க, என்னுடைய சொத்துக்களை நிர்வகிக்க, என்னுடைய குடும்பத்தை கவனிக்க எனக்கு வாரிசு வேண்டும். கடவுளுக்கு வயதாகி விடுமா? கடவுளுக்கு வாரிசு தேவையா? ஏன் இவ்வாறு இவர்கள் வெளியிடுகிறார்கள் என்பது ஆச்சரியமான விஷயம். அவன் நித்திய ஜீவன், நிலையான அரசன். அல்லாஹ் ஒரே ஒருவன், அல்லாஹ் ஸமத், அவன் தேவைகளற்றவன், எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அவன் தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன், எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. லாம் யலித், அவன் எவரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன். அதாவது அல்லாஹ் சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். படைத்தவைகள் எல்லாம் படைத்தவனால் அழிக்கப்படும், படைத்தவனுடைய திருமுகம் மட்டுமே எஞ்சி இருக்கும், மிஞ்சி இருக்கும். அந்த கண்ணியமான படைத்தவன் மட்டுமே எஞ்சி இருப்பான், மிஞ்சி இருப்பான். பிறகு திரும்ப சூர் ஊதி எல்லோரையும் எழுப்புவான். புவல் அவ்வளவு, அவன் முதலானவன். புவல் ஆஹிரு, அவன் முடிவானவன். ஒல் ஆஹிரு, அவன் அந்தரங்கமானவன். ஒல் பாத்தின், அவன் பகிரங்கமானவன். ஆக இப்படிப்பட்ட பண்புகளை, தன்மைகளை கொண்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட இவர்கள் வழிகிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தானே, தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையாவது தந்தை இல்லாமல் படைத்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் படைத்தான். அவர்கள் வணக்கத்திற்குரியவர்களா? அவர்கள் அல்லாஹ் படைத்ததினால் அல்லாஹுடைய பிள்ளைகளா? இல்லை. ஆகவே அல்லாஹ் சொல்கிறான்,
இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர். இவ்விருவரும் மற்ற மனிதர்களைப் போல் உணவு உண்பவர்களாகவே இருந்தனர். அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு எவ்வாறு தெளிவாக்கினோம் என்பதை நபியை நீர் கவனிப்பீராக. அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் கவனிப்பீராக. யாரெல்லாம் தேவகுமாரன் என்று, கர்த்தனுடைய பிள்ளை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இயேசுவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுடைய மரண தருவாயிலே இவர் இறைவனுடைய பிள்ளை இல்லை, இவர் இறை தூதர் தான் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வரும் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் அந்த மரண தருவாயில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதர் என்று நம்புவார்கள். இவ்வளவு காலம் எப்படி இருந்தார்கள்? வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் இறைவனுடைய பிள்ளை என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த நேரத்திலே, அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலே, வேதமுடையவர்கள் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா மீது நம்பிக்கை கொள்ளாமல், இறை தூதர் என்று நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதில்லை, ஆனால் மறுமை நாளில் அவர் இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார். அந்த நேரத்தில் நம்பிக்கொண்ட என்ன பிரயோஜனம்? ஆனால் அந்த நம்பிக்கையோடு தான் அவர்கள் மௌத்தாவார்கள். ஃபிரௌன் எவ்வாறு பனி இஸ்ரவேலர்களுடைய, மூசாவுடைய, ஹாரூனுடைய அந்த ரப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை இறுதியிலே அவன் சொன்னானே, பயனளிக்கவில்லை. அதுபோல் யாரெல்லாம் படைத்தவனுடைய பிள்ளை என்று ஈசாவை சொல்லுகிறார்களோ, அவர்களுடைய இறுதி நேரத்திலே அவர்களுக்கு தெரிய வரும், இல்லை, இவர்கள் அல்லாஹுடைய தூதரை தவிர வேறில்லை என்று. அதே போல அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்முடைய மக்களுடைய பாவங்களை எல்லாம் சுமப்பதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ரத்தம் சிந்தி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார். முதல்ல உன்னை குறிப்பா தெரிஞ்சுக்கிடணும், அகிலத்தூருக்கெல்லாம் மறுபடை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின் ருசுலி, எந்த இறை தூதர்களுக்கிடையும் நாம் அவர் உயர்வானவர், இவர் தாழ்வானவர் என்று வேற்றுமை பாராட்ட கூடாது, பாராட்ட மாட்டோம். ஆனாலும் அகிலத்தூருக்கெல்லாம் மறுப்படையாக இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்திய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனைவருக்குமான இறை தூதர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களுக்கான இறை தூதர் மட்டும்தான். ஆகையினால் அவர்களை கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்களே, அதையும் அல்லாஹ் பொய் என்கிறார். இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மசீகை கொன்று விட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். எப்பொழுது கொன்றார்கள்? கொல்லவே இல்லை. அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். இவர்தான் இயேசு என்று கொண்டு போய் ஒருத்தரை அறைந்தார்கள். ஆனால் அவர் இயேசு அல்ல, ஈசா அல்ல. அல்லாஹ் தன்னளவிலே அவர்களை உயர்த்தி கொண்டதாக சொல்கிறார். அவர்களுக்கு அவரை ஒப்பாக, ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் சந்தேகத்திலே இருக்கின்றார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவதே தவிர அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கோனும் ஞான மிக்கோனுமாக இருக்கின்றான் என்று 4வது அத்தியாயம் 157 சொல்லி வருகிறான். வேதமுடையவர்கள் எவரும் அந்த இறக்கின்ற தருவாயிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதர் என்று எண்ணித்தான் இறப்பார்கள். அது அவர்களுக்கு பயனளிக்காது. இதெல்லாம் இப்படி இருக்க, அல்லாஹ் நாளை மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்பான் என்று சொன்னால், மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹுவை அன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுளர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா? அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை. அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ நிச்சயமாக அறிந்திருப்பாய். உன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றுதான் சொன்னேன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை என்றுதான் சொன்னேன். என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றை எல்லாம் நன்கு அறிபவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக, தன்னையும் கடவுள் என்று வழங்கியவர்களுக்கு எதிராக நாளை சாட்சி கூறுவார். நான் அவ்வாறு சொல்லவே இல்லை, அவர்களாக அப்படி செய்தால் அவர்களை நீ தண்டிக்கலாம், மன்னிக்கலாம் என்று அல்லாஹுடைய விருப்பத்திலே அதை விட்டு விடுவார். நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை. மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலம் எல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன்.
அப்பால் நீ என்னை உயர்த்திய போது கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய், நீயே எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கின்றாய் என்றும் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கூறி விடுவார்கள். இந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்களை தேவகுமாரன் என்று வணங்கியவர்கள் மாட்டிக்கொள்வார். இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமை உள்ள உன்னுடைய அடிமைகள் அவர்கள். அவர்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் முற்றிலும் தண்டிப்பதற்கு உரிமை உள்ள உன்னுடைய அடிமைகள் அவர்கள். நிச்சயமாக அவர்களை நீ மன்னித்து விடுவையானால் நீ நிச்சயமாக யாவரை மிகைத்தோனும் ஞானமிக்கோனுமாக இருக்கின்றாய் என்றும் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கூறுவார். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இது உண்மை பேசுபவர்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்கும் நாளாகும். கீழே சதா நீரருவிகள் ஒளித்தோடி கொண்டிருக்கும் சுவனபதிகள் அவர்களுக்கு உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாஹுவை அவர்களும் பொருந்தி கொண்டார்கள். இது மகத்தான மாபெரும் வெற்றியாகும். உண்மை பேசுபவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய நாள் தான் அது. இங்கே பொய்யைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொய்யின் காரணமாகத்தான் இன்று மேலை நாடுகளிலே கிறிஸ்துவ தேவாலயங்கள் எல்லாம் மஸ்ஜித்களாக ஆகக்கூடிய விதத்திலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் தாராளமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தவண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக எப்பொழுதும் உண்மை இருந்து கொண்டே இருக்கும், சத்தியம் நிலைத்துக் கொண்டே இருக்கும். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. நிச்சயமாக அசத்தியம் அழிந்து போகக்கூடியது. ரஹ்மான் சொந்ததி எடுத்துக்கொண்டதாக அந்த கிறிஸ்துவர்கள் இன்னும் இணை வைப்பவர்கள் கூறுகின்றனர். இறை தூதரை அவர்களை நோக்கி கூறுவீராக, நிச்சயமாக நீங்கள் பெரியதொரு அபாண்டத்தை கூறுகிறீர்கள், பொய்யை கூறுகிறீர்கள். இந்த பொய்யின் காரணமாக, இந்த அபாண்டத்தின் காரணமாக, இந்த அவதூறின் காரணமாக வானங்கள் கிழிந்து போகவும், பூமி பிளந்து விடவும், மலைகள் இடிந்து சரிந்து விடவும் நெருங்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான அவதூறு பொய் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் அர் ரஹ்மானுக்கு ஒரு குமாரன் உண்டு என்று தாவா செய்வதனால் ஒரு குமாரனை எடுத்துக் கொள்வது அல்லாஹுக்கு தேவையில்லாது. ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அர் ரஹ்மானிடம் அடிமையாக வருபவரே அன்றி வேறில்லை. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் நான் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அது வானவர்களாக இருந்தாலும், இறை தூதர்களாக இருந்தாலும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற முகர்ரபூன்களாக இருந்தாலும், முத்தகீன்களாக இருந்தாலும், இறையச்சமுடையவர்களாக இருந்தாலும், எவராக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற அவுலியாக்களாக இருந்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை ஓங்கி ஒலிக்கக்கூடியதாகத்தான் ஒவ்வொரு இறை தூதரும் அதைத்தான் போதித்தவர்களாக வந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஈசாவை பற்றி உன் இறைவனிடம் இருந்து வந்ததே உண்மையாகும். இதுதான் உண்மை. அல்லாஹ்வுடைய அடிமை அவர்கள், தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள், இதுதான் உண்மை. எனவே இதை குறித்து சந்தேகப்படுவதில் நீரும் ஒருவராகி விடாதீர். நபியே, இது பற்றிய முழு விபரமும் உனக்கு வந்து சேர்ந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால், இல்லை அல்லாஹ்வுடைய பிள்ளைதான் இயேசு என்று சொன்னால், வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று திரட்டி பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என நேர் கூறும் கிறிஸ்துவ பாதிரிகள் வந்தார்கள். இந்த வசனம் 3வது அத்தியாயம் 61வது வசனத்தை அல்லாஹ் இறக்கியவுடன் கையில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இடுப்புல கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பெண்களை எல்லாம் வரவழைச்சி, நீங்களும் சத்தியம் பண்ணுங்க, நாங்களும் சத்தியம் பண்றோம் என்று சொன்ன உடனே அவர்கள் அழிவு விட்டார். சில அன்பளிப்புகளை வழங்கிவிட்டு, நாங்கள் சில உரையாடலுக்காகத்தான் வந்தோமே தவிர அல்லாஹின் பேரில் சத்தியம் பண்ணவெல்லாம் நாங்கள் தயாராக இல்லை என்று சொன்னார்கள். இன்னும் தலைமை பாதிரி அவருடைய தம்பி இன்னும் ஒரு குழு வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க. இந்த தலைமை பாதிரியுடைய தம்பியுடைய கோவேறு கழுது இடறி அவரை கீழே தள்ளி விடுகிறது. அந்த முஹம்மது நாசமாக, உனக்கு என்ன கேடு என்று அந்த கழுதையை திட்டியவுடன், நீயும் உன்னுடைய தாயும் நாசமாக என்று இந்த தலைமை பாதிரி கூறுகிறார். என்ன அண்ணா எப்படி கூறுகிறீர்கள்? நாம் அவரை எதிர்த்து அவரை வென்று வரத்தானே செல்கிறோம். அவரை பற்றி பேசினால் உங்களுக்கு நம்மை பற்றி பேசக்கூடிய நிலை எப்படி வந்தது என்று சொன்னால், அவர்தான் உண்மையான இறுதி தூதர், இறை தூதர். அப்ப நம்ம எதற்காக போகிறோம்? அந்த மண்ணுடைய அந்த
சுகங்களை எல்லாம் அந்த பதவிகளை எல்லாம் அவன் கொடுக்கக்கூடியதெல்லாம் அனுபவிப்பதற்காகத்தான் நாம் போகிறோமே தவிர அவர்தான் உண்மையான இறை தூதர் என்று அந்த தலைமை பாதிரி சொன்னார். இன்று வரையிலும் தலைமை பாதிரிகளிலே பாஸ்டர்களிலே அதிகமான பேர்கள் இஸ்லாத்தை தழுவிய வண்ணமாக இருக்கின்றார். அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தஹது அஹ்பாரஹும் வரஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ இப்ன மரியம் வமா உமிரு இல்லா லியஅபுது இலாஹன் வாஹிதா லா இலாஹ இல்லாஹு சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன். அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு தம் பாதிரிகளையும் தம் சன்னியாசிகளையும் மரியமுடைய மகனாகிய மசீஹையும் தெய்வங்களாக்கிக் கொள்கின்றனர். ஆனால் அவர்களே ஒரே இறைவனை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்றே கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் அவர்களை இணை வைப்பவற்றை விட்டு மிகவும் பரிசுத்தமானவன். அப்படிப்பட்ட பரிசுத்தமான ரப்பு. இந்த இடத்திலே அஹ்பார்களையும் ருஹ்பான்களையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை பற்றி கிறிஸ்துவத்திலிருந்து வந்த ஹாத்திம் தாய் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், நாங்கள் திரித்துவ கொள்கையை வைத்திருந்தோம். பரிசுத்த ஆவி என்று வணங்கினோம், மேரி என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினோம், இறைவனுடைய பிள்ளை என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினோம். ஆனால் பாதிரிகளை நாங்கள் ஒருபோதும் வணங்கியதில்லையே, சன்னியாசிகளை நாங்கள் ஒருபோதும் வணங்கியதில்லையே. ஆனால் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றானே என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாதிரிமார்கள் அல்லாஹ் தடுத்திருப்பதே ஆகுமானது என்று சொல்லுவார்கள். நீங்கள் உடனே என்ன செய்வீர்கள்? அப்படியா என்று செயல்படுவீர்கள். அது எப்படி உண்மைதானா என்று ஆய்ந்தறியும். அல்லாஹ் இடத்துல இருந்து தான் வந்துச்சா அல்லது இவர்களா சொல்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஒன்றை, ஹராமாக்கிய ஒன்றை அவர்கள் ஹலால் என்றால் அப்படியா என்று நீங்கள் அதன் அடிப்படையில வட்டி உள்பட செயல்படுவீர்கள். அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்ற ஒன்றை அவர்களுடைய சாதக பாதகங்களுக்காக அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான் என்று சொன்னால் உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அல்லாஹ் ஆகுமாக்கியதை, சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹுக்கு, அவன் ஆகுமாக்கியதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்படியா என்று சொல்லி அதை தடுத்துக் கொள்வீர்கள், அதை ஹராமாக்கிக் கொள்வீர்கள். இதுதான் அவர்களை வணங்கியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிறிஸ்துவத்திலிருந்து வந்த சஹாபிக்கு சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எந்தவித இணை துணையும் இல்லாத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன். மெய்ப்பொருளை கண்டறிந்து அதை மெய்யாகவே கண்டறிந்து அந்த மெய்ப்பொருளுக்கு அடிமை என்ற அந்த அடிமைத்தனத்தை நாம் வெளிப்படுத்தி அவன் ஏவி இருக்கின்ற விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, விலக்கி இருக்கின்ற விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாக, அவனையே முற்றிலும் சார்ந்து வாழக்கூடியவர்களாக, அவனிடம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக, அவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரை